நேற்று நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணியும் தால்ச்சாவும் தான் வச்சுருந்தேன். தால்ச்சாவுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பு சேர்த்து மட்டனையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கணும். அதே சைடு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, மல்லி. நான் இன்னைக்கு காய் கத்திரிக்காயும் வாழைக்காவும் எடுத்துருந்தேன். நீங்கள் மாங்காய், உருளைக்கிழங்கு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய் நல்லா வேக வச்சிடணும். இந்த சைடு பருப்பு வெந்ததை நல்லா மசிச்சு விட்டு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஊற்றி கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னாக்கா சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைடு பிரியாணியும் உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.